அவர்கள் தன்னுடைய கனவா சொல்றாங்க. வளர்ந்தால் மட்டும்தாங்க ஐயா ஏழை மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய பணத்தை பட்ஜெட்ல போட முடியுங்க ஐயா. ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் வீடுகளுக்கு தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணி பைப்பு மூலமா கொண்டு வர முடியும் ஐயா. ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் வருடந்தோறும் வங்கி கணக்கு கொண்டு வர முடியும். ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அதனால் வளர்ச்சி 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 என்கின்ற தாரக மந்திரம் தான் நம்முடைய ஆட்சியில 10 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்கள், இன்னைக்கு பிரதமர் சொல்றாருங்க ஐயா, இன்னைக்கு 3வது முறை உங்களிடம் பிரதமர் நிற்பது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கோ அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கோ இல்லைங்க ஐயா. 2 நாட்களாக டெல்லியில நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க, நான் 13 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து விட்டேன், 10 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து விட்டேன், 24 ஆண்டுகள் இருந்து விட்டேன். அப்படி இருந்து எனக்கு என்ன சமாதானமாக, இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இன்னும் ஆக்கப்பூர்வமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இன்னும் இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது நம்ம பிரதமருக்கு. அவருக்கு ஓய்வு இல்லைங்க, அவருக்கு என்ன சலிப்பு தட்டல. 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில முதல்வராக பிரதமராக இருந்தும் கூட இன்னும் சலிப்பு தட்டாம இன்னும் தன்னை வேகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம். ஆட்சிக்கு வந்து 33 மாசத்துல 3 முறை ஃபாரின் ட்ரிப், ஆனா 1 ரூபா நமக்கு வரல. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம். ஜனவரி மாசம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்ததுங்க ஐயா. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்து போட்ட இங்கு காயிலிங்க ஐயா. கையெழுத்து போட்ட இங்கு காய்வதற்கு முன்பே முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போறார். 10 நாட்கள். எதுக்கு ஐயா ஸ்பெயினுக்கு போறீங்கன்னா, இல்லப்பா மறுபடியும் முதலீடு வாங்கிட்டு வர போறேன். அப்ப உலக முதலீட்டாளர் மாநாடு எதுக்குங்க நடத்தினீங்க? இப்படித்தான் அவருடைய ஆட்சி இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய்க்கு சென்று விட்டு 6000 கோடி ரூபாய் வரும் என்று சொன்னார். இதுவரை 6 பைசா வரலைங்க ஐயா. இதுவரை 6 பைசா வர. ஸ்பெயினுக்கு போயிட்டு நாங்க 4000 கோடி ரூபாய் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். வராதுங்க ஐயா. இன்னைக்கு இந்தியாவில் இவர்கள் உத்தரப்பிரதேச பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. வடக்கு பான்பராக்கு ஏதோ பேரெல்லாம் சொல்றாங்க. உத்தரப்பிரதேசல 2023 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உத்தரப்பிரதேஷ் நீங்க பார்த்திருக்கீங்க, 33 லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசக்குள்ள பணம் உள்ள வந்திருக்குங்க ஐயா. தமிழகம் நம்முடைய மாநிலம் எப்படி இருந்த மாநிலத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. 6,60,000 கோடி ரூபாய் நமக்கு வந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பணத்தை போட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நிறுவனம் உத்தரப்பிரதேச போடுறாங்க, குஜராத்ல போடுறாங்க. அங்கே போட்டால் வளர்ச்சி என்று நினைக்கின்றார். அங்க போட்ட அந்த பணத்திற்கான வேல்யூ நினைக்கிறாங்க ஐயா. பணத்துக்கு வந்து யாருக்கு கப்பம் கட்ட வேண்டாம், திமுகவுடைய முதல் குடும்பத்தை பார்க்க வேண்டாம், ஆடிட்டரை பார்க்க வேண்டாம், மருமகனை பார்க்க வேண்டாம், மகனை பார்க்க வேண்டாம், யாருகிட்ட கை கட்டி நிக்க வேண்டாம். அங்க யோகி அரசு கிட்ட போனா ஒரே கையெழுத்துல வேலை நடக்குது. இன்னைக்கு தமிழகம் தன்னுடைய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இழந்து கொண்டிருக்கின்றோம். கடன்கார மாநிலமாக நம்மை மாற்றி வைத்திருக்கின்றார். நீங்க பாருங்க ஐயா, இன்னைக்கு பட்ஜெட் பார்த்திருப்பீங்க. பட்ஜெட் பாத்தீங்களாங்க ஐயா? பட்ஜெட் பாத்தீங்களா? நல்ல வேற நீங்க பட்ஜெட்டை பார்க்காம உங்க நேரத்தை மிச்சப்படுத்திட்டீங்க. மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு ஒரு தமிழ்ல திராவிட மாடல் அரசு பெயர் வைப்பதற்கு ஒரு பட்ஜெட்டுங்க. என்னெல்லாம் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதனுடைய பெயரை மாற்றி வைப்பதற்காக ஒரு பட்ஜெட். யாரு பட்ஜெட்டை ஒத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட்ஜெட்ல தமிழக அரசே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய கடன் 8,30,000 கோடி ரூபாய். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குங்க ஐயா. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2,80,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடனை வாங்கி கவர்ச்சிகரமான திட்டங்களை போட்டு வருங்கால சந்ததிகளுடைய வளர்ச்சியை பறிக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 33 மாத காலமா இருக்கு. ஏன்னா இளைஞர் நிக்கிறாங்க. வரும்பொழுது நான் பார்த்தங்க ஐயா, இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அரசு வேலை வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அரசு வேலை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 3,50,000 பேர். 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்கல. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்துட்டார், பையனை கொடுத்துட்டார். பையன் அமைச்சராக்குனது மட்டும்தான் ஒரு சாதனையோ தவிர நம்முடைய சாமானிய மக்களுக்கு அரசு வேலை இல்லை. 3,50,000 பேருக்கு 5 ஆண்டுகள் அரசு வேலை என்றால் திமுக இந்த நேரத்துக்கு ஐயா
1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். அதுவும் பொய்யுங்கய்யா. டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 3, 4 கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம், டூரிஸ்ட் எக்ஸாம், இந்த 6 பரீட்சை மட்டும்தான் திமுக கடந்த 33 மாதத்தில் நடத்தியிருக்கின்றார். இந்த 6 பரீட்சைக்கு மொத்தமா சேர்த்தி அரசு வேலை கிடைத்திருப்பவர்களே 10,600 பேர். ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல 60,000 என்று சொல்லுகின்றார்.